ஹலோ மக்களே, 84வது எபிசோட்ல பேர்லாம். போன எபிசோட்ல சோப்பர் மாதிரி ஒரு விலங்கு இருந்து நாமியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹலோன்னு சொல்லிட்டு எந்திக்கா பார்த்தா அந்த விலங்கே மிரண்டுருச்சு. நாமியை பார்த்துட்டு ஓராம போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அது ஒளிஞ்சுன்னு அப்படியே நாமியவே எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு. டே நீ யார்டா, என்ன பத்தி எதுக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னைத்தான் நான் அசால்ட்டா பாத்துட்டேன்னா இனிமேல் ஒளிஞ்சு ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வாய மூடு ஹியூமன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சரி உன்னோட ஃபீவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காது. கேட்டோன்னு இது என்ன பேசுன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கா அப்படி ஷாக்ல சுத்திக்கிட்டு போய் உழுது. சாப்பர் கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாக்டர் பார்த்தா அதுதான் சாப்பர் போலுக்கு. உன்னோட ஃபீவர் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து நினைக்கிட்டு இருக்கா. நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறா. யார் நீங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட டிகிரி வந்து இப்ப 38.2 இருக்குன்னு சொல்றாவா. இடத்துல நான் தான் டாக்டர், என்னோட பேரு டாக்டர் குரேகான்னு சொல்றா. என்னை ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பனா நான் இங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே முழிச்சு சுத்தி சுத்தி பாக்குறா நாமி. ஆமா நீ சுத்தி சுத்தி பாக்காத, நீ கேஷ்ல தான் இருக்க, அந்த மவுண்டனுக்கு மேல இருக்கல அங்கதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி என்னை கூட்டு வந்து அந்த ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க, எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அவங்க அடுத்த ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சட்டையை தூக்கி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காவா. ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அது பேர் வந்து கேஸ்டியான்னு சொல்றாங்க. அது ஒரு பாய்சனஸ் இதுன்னு சொல்றா. அது கடிச்சனாலதான் உன்னோட பாடி டெம்பரேச்சர் எல்லாமே மாறி போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் உடம்பு ஃபுல்லா பாக்டீரியாவா இருந்துச்சு, ஆனா இப்ப கவலைப்படாத, எல்லாத்தையும் இப்ப சரி பண்ணியாச்சு. என்னெல்லாமோ சொல்றான் மெடிக்கலை பத்தி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வழி வந்து அவ்வளவு கொடுமையா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. 5 நாள்ல 3 நாள்ல சரி பண்ணால, நீ சரியாயிட்ட, ஆனா என்ன 2 நாள் தாண்டி இருந்துச்சுன்னா அப்படி சொல்ல வர. அப்ப நான் சரியா இருப்பானு சொல்லிட்டு நாம கேக்குறா. இல்ல நீ செத்துருப்பன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. 5 நாள் தான் தாங்க முடியும், 5 நாளுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா இறந்துருப்பன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. நல்லவளா என்கிட்ட ஆன்டிபயோட்டிக் இருந்தனால நீ தப்பிச்சுக்கிட்ட. அது மாதிரி நீங்க எங்கடா என்னையே கண்டுபிடிச்சு இப்படி வந்தீங்க, அதான் எனக்கு ஒன்னும் புரியல. சரி நல்லவளா வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. ஒரு ஜங்குக்குள்ள போயிருக்கணும், அங்கதான் உன்னை பூச்சி கடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி பழசை யோசிச்சு பாக்குறா. லிட்டில் கார்டனுக்கு போடலாம்ல, அங்கதான் அவளை கடிச்சிருந்திருக்கு. பாட்டி டென்ஷன் ஆயிட்டா ஒரு அடிய போடுறா. போட்டு நீ பாடு, நீ கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க, நீ ரெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. பாடி இப்ப சரியாயிருச்சு, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நீ 10 நாள் இங்க இருக்கணும், அப்பதான் உன்னால சரியாக முடியும் சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ பிரச்சனை வந்து இறந்துரும் சொல்லிட்டு இருக்கா பாட்டி. அட்லீஸ்ட் நீ 3 நாளாச்சும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. 3 நாளா? அதெல்லாம் முடியாது, நான் அலபாஸ்டாக்கு போயே திருணும், இல்ல விவிக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா டென்ஷன் ஆயிட்டா பாட்டி. கத்தியை சுத்தி வச்சு கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட பேஷண்ட் நீ, நான் சொல்லாம இங்க இருந்து வெளியே போக முடியாது, அப்படி போக நினைச்சுனா நீ செத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் சோப்பரதான் காட்டுறாங்க. பார்த்தா ரத்தமா வடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எல்லா துணியும் தூக்கி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கு. லூஃபியை சாஞ்சியே தான் காட்டுறாங்க. 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை சோப்பர் லூஃபி பத்தி தான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அவன் கைய வச்சு உன்னை வந்து பழசை யோசிச்சு பாக்கு சோப்பர். அவன் கைய வச்சாடா மேல ஏறி வந்தான், 5000 மீட்டருக்கு மேல வந்திருக்கானடா. இவன் உண்மையிலே வேற ஆளு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கு பாட்டி. பாடியே இப்படி ஆயிருச்சு, ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான், இது ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாடா, இவன் பாடியே போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. இங்க ஒரு பக்கம் சாஞ்சிய பாக்குறாங்க. அவன் நெஞ்செல்லாம் உடஞ்சிருக்கு. லூஃபியை காப்பாத்துறதுக்காண்டி அவன் நெஞ்சே போயிருச்சு. ஒரு பக்கம் டாக்டர் இவனை நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அப்பர் எல்லா இதுக்கு தயாராகடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. பார்த்து அந்த பழைய விஷயத்தை எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. சடனா லூஃபி அந்த பாட்டி மேல கைய வைக்கிறான். கவலைப்படாத, அந்த 2 பேரையும் நான் பாத்துக்கிட்டேன், நான் சரி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதுக்காண்டி சாப்பர் மிரண்டு பாத்துருந்துருக்கும். எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். கண்ணை துறக்கதான் செய்யறான். அப்பதான் சாப்பர் ஆப்போசிட் நின்னுக்கிட்டு இருக்கு. கரின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாப்பரை. எனக்கும் பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சாஞ்சியும் முழிச்சு பாக்குறான். இவனை பார்த்துட்டு 2 பேரும் சாப்பாடு நினைச்சுக்கிட்டாங்க. இவனை சமைக்க போறாங்க சாப்பரை. சாப்பர் மிரண்டுருச்சு, நமக்கு அதான் அவ்வளவுதானு சொல்லிட்டு என்னை காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வருது. லூஃபியும் சாஞ்சி கைய கடிக்க வரானுங்க. சாப்பரை துரத்திக்கிட்டு வரானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் டாக்டரும் நாமி அங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. நாமியை பார்த்து ஒரு பக்கம் லூஃபி சடனா ஓடி வரான். இன்னொரு பக்கம் சாஞ்சி வந்துட்டான். நீ முழிச்சிட்டியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ சரியாயிட்டியா, உனக்காண்டி ஒரு மானே தரப்போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பர் சைடா பாக்கு நில்லுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களே ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்னாலும் கேக்குற ஆளுக அவனுக்கு கிடையாதுன்னு சொல்றா நாமி. ஆமா அந்த மான் பேசிச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. அடே அதை பத்தியா கேக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் சோப்பரை துரத்திக்கிட்டே கிடக்கானுங்க. கடிக்க போறானுங்க அவனுங்க. நிப்பாடு கூட மனிதர்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு சாப்பர். அது ஒரு மான் தான், ஆனா அதுக்கு ப்ளூ நோஸ் மட்டும் இருக்குன்னு சொல்றா பாட்டி. சரி மான் இன்னைக்கு பேசிச்சு, இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்றா நாமி. இது ஆர்டினரி மானோட வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குன்னு சொல்றா. சடனா பார்த்தா சாப்பர் டென்ஷன் ஆயிட்டு பெருசாயிட்டு ஒரு போர்டு போடுது. அது சாப்பிட்டது வந்து ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருச்சு, அதான் மனுஷனா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா டாக்டர். அப்பனா டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. ஆமா இப்ப அது ஹியூமனா இருக்கு, ஒரு காலகட்டத்துல மானாத்தா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஹியூமனோட எபிலிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்றா பாட்டி. ஆனா அது பயந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லா மெடிசனையும் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. இங்க வேப்போல காட்டுறானுங்க, அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. டே இந்த ஸ்டாகட் எங்கடா போனா, இதுக்கு மேலேடா ஏறி இருப்பான்னு சொல்லிட்டு அது பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஸ்டாகட்டை சாப்பிட்டே திருண்டா, நான் மேல போறேன்னு சொல்லிட்டு வேப்போல் கிளம்புறான்.
இங்க ஒரு பக்கமா டால்டனை ஊரே தேடுது. ஆனா எங்க இருக்காருனே தெரியல. விவி தேடுறா, உசப் தேடுறான். யாரடா டால்டன் சொல்லிட்டு உசோர கட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் அந்த ஹைக்கிங் பீர் வேற நடந்து போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம் தோண்டி இந்த ஆளை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சோரோ அப்படியே நிக்கிறான். ஒரு வழியா டால்டனே கண்டுபிடிச்சாங்க. இந்த பக்கம் டால்டன் இந்த வாரம் சொல்லிட்டு அனல் வகத்துல வராங்க. யாரடா டால்டன் சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க டால்டனை காட்டுறாங்க. பார்த்தா அம்பு வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. அசையாமலே இருக்காரு அவரு. இங்க அடுத்த சீனே நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. ஓல்டு லேடி எங்களோட கப்பலை சேர்ந்துக்கோங்க. எங்க கப்பல்ல டாக்டர் இல்ல, நீங்க தேவைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் லூஃபி தானடா உன்னோட பேரு, நீ தேவையில்லாம நீ ஓல்டு லேடின்னு கூப்பிடாத, உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கா. திரும்பி ஓல்டு லேடின்னு சொல்ல வரான். அடிச்சு நொறுக்குதாவா. 130 வயசு தான் எனக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த ஓல்டு லேடிக்கு அதிகாரத்தை பாருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அடிச்சு நொறுக்குதாவா எல்லாத்தையும். என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் கடலுக்கு போக விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்க கூட வாங்க, அட்வென்ச்சரே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது பாத்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எல்லாம் பைரட்ஸான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காது. பார்த்தா திரும்பி தப்பா தான் ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கு. திரும்பி சாப்பாடு நினைச்சு துரத்த ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா சோப்பர் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி பாட்டின் டென்ஷன் ஆயிட்டா. அவளும் ஒரு பக்கம் துரத்தி வந்துகிட்டு இருக்கா. டே நீங்க வந்து அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி உங்களை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பாட்டி பாஞ்சிட்டு வரா. பாட்டி காப்பாத்துற சோப்பரை. சாப்பாடுலாம் வேண்டாண்டா, கொஞ்சம் அமைதியா இருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கதவு திறந்தனே காத்தா அடிக்கி. நாமி முழிக்கா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கேஷுவல்குள்ளதான் இருக்கும். இருந்தாலும் குளிருதுன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி இறங்க போறா. உனக்கு என்ன ஃபீவரா தான் இருக்கு, நீ பெட் அவுட் இறங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. சோப்பர் அங்க வந்துருச்சு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி நீ இங்கே இரு அப்படி சுத்தி சுத்தி வருது சோப்பர். டாக்டர் பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா உடம்புல என்ன பாக்டீரியா இருந்துகிட்டு தான் இருக்கு. அது குணமாவும்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுது சோப்பர். ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது வர கொஞ்சம் பொறுமையான்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருக்கு. நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. உன்னை அவ சிரிக்கா. நீ எல்லாம் எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம், ஹியூமன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு சோப்பர். ஆனா அப்படியே சிரிக்கி ஆடுது. பார்த்தா கோவப்படுது. எமோஷனலா அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியல போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கான். சாஞ்சி லூஃபி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இது கேஷில் தான். இருந்தாலும் உள்ளெல்லாம் பனி வந்து நம்மள வந்து நல்லா குளிர வைக்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. குளிருதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் எப்ப வந்துடா குளிருதுன்னு சொல்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறானுங்க. இத பாருன்னு சொல்றான். பார்த்தா என்ன நடக்குனே ஒண்ணும் புரியல. கேஷில் முழுக்கவே ஸ்னோவா தாண்டா இருக்கு. இங்க அப்படி என்னதாண்டா நடக்கு. எல்லா இடமே நல்லா ஃப்ரோசன் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா பாட்டி வந்துட்டு திருப்பி உன்னோட துரத்திக்கிட்டு இருக்கா. நில்லுங்கடா எங்கடா போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஒன்னும் டாக்டர் எல்லாம் கிடையாது, நம்மள கொல்ல வந்தவன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பார்த்தா இங்க சோப்பரை காட்டுறாங்க. நீங்க எல்லாம் பைரட்ஸான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கு நாமிட்ட. ஆமான்னு சொல்றா. நீங்க ரியல் பைரட்ஸா, உங்கள்ட்ட ஸ்கல் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமான்னு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் பைரட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நானா பைரட்டான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு சோப்பர். நீ முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வேணா எங்க கூட நீ வாரியான்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. கேட்டோன்னே மிரண்டுருச்சு. எங்க ஷிப்ல வந்து டாக்டரே இல்ல, நீ வந்து எனக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும், நீ வேணா வாரியான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இடத்துல என்னால இருக்க முடியாது, நான் இங்க இருந்து உடனே கிளம்பணும், 3 நாள் என் கூட வாரியா, அப்படி என் கூட இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. நான் ஒரு மானு, உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சோப்பர். ஹியூமன்ஸ் கூட எல்லாம் என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நான்லாம் உன்னை பயம் கொடுத்துல, நீ தான் பயம் கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. திரும்பி சோப்பரை தேடி வந்துட்டானுங்க. திரும்பி துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுக்கு. பாட்டி அங்கங்க ஓடி போறா. ஓடிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்காவா. உடனே இந்த பாட்டி சொல்றா, என்னோட பெர்மிஷன் இல்லாம அந்த மானை உன்னால கூட்டிட்டு போக முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்புறம் நான் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அது வந்துச்சுன்னா நீ வேணா கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கூட்டு போறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சாப்பரோட மனசு வந்து அவ்வளவு பயந்து போய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைய வழியால இருக்கு, அதை கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா அது பிறந்த உடனே அதோட பேரண்ட்ஸே அதை வந்து விட்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. ஏன்னா அது பிறக்கும் போதே ப்ளூ நோஸா பிறந்துச்சு, அதனால அது குரூல இருந்து அதை தள்ளி தான் வச்சிருந்தாங்க, அது சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு நாள் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் அது ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த மாதிரி மாறிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது அப்படி மனுஷன் மாதிரி நடக்கலாம் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த சமயத்துல இருந்து டீமே வந்து அதை அபாண்டன் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நார்மலான மானாவே இல்ல, அதோட ஃப்ரெண்டே அதுகளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. அதுக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தேவைப்பட்டுருச்சு, அதனால ஒவ்வொரு சமயத்திலயும் ஹியூமன் கூடயாச்சும் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வர பார்த்திருந்திருக்கு. அந்த சமயத்திலயும் மக்கள் யாருமே ஏத்துக்கல, இது ஒரு விலங்காதான் பார்த்திருந்திருக்காங்க. ஏலியன்னு சொல்லியிருக்காங்க, நோசு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோப்பரை பார்த்து பயந்து இருந்திருக்காங்க. அவங்க உள்ள கொண்டு எல்லாம் அடிச்சிருக்கானுங்க, சுட்டு தள்ளிருக்கானுங்க. சோப்பர் மிரண்டிருக்கு. ஒவ்வொருத்தனா சுட்டோன்னு சோப்பர் பயந்து ஓடி இருந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணனே தெரியல, அதால மானாலையும் வாழ முடியல, அதால மனுஷனாவும் வாழ முடியல. அது அந்த சமயத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சமயத்துல இருந்து தனியாவே வாழ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த காயம் தான் அதோட மனசுல இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்றா பாட்டி. உடனே திரும்பி இங்க சாஞ்சி தான் காமிக்கிறாங்க. டேய் லூஃபி, எதுக்கு திரும்ப இந்த இடம் இப்படி இருக்கு, ஃப்ரண்ட் டோர் வந்து ஓபன்ல இருக்குடா, அதனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. க்ளோஸ் பண்ணா அந்த கேஷில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க.
டே இந்த டோரை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மான் கத்துது. நான் செத்துருவோம்டா, நான் க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. நான் சொல்றது புரியலையாடா, நிப்பாட்டுக்கடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருச்சு. இவன் ஏன்டா கோபப்படுதான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி முதல்ல நீங்க வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அப்படி லூஃபி மேல பாக்கான். பார்த்த அந்த கதவுக்கு மேல ஒரு ஸ்னோ பேர்ட்ஸே கூடு கட்டி இருந்திருக்கு. அதுக்காண்டி அதை திறக்க கூடாதுன்னே நடந்திருக்கு. நம்ம டோரை திறந்தோம்னா அது எல்லாமே கீழே விழுந்துரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் எதுக்கு செஞ்சுச்சுன்னா அதுகளை காப்பாத்துறதுக்காண்டி தான் இப்பெல்லாம் கத்தி இருந்திருக்கு. பொறுமை அங்க இருந்து நடந்து போகுது. உடனே உள்ள வரான். லூஃபி சொல்றான், டே அந்த மான் பேசிச்சு பாத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எனக்கு இப்ப தானே ஞாபகத்துக்கு வருது, அப்பனா அது ஒரு மான்சரான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நடக்கு எல்லாமே செய்யுது. அதை பார்த்த சின்னதா இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அது மான்சர் மான்சர்னு சொல்லிட்டு. உன்னை சோப்பர் அழுதுகிட்டே பாவமா உள்ள போய்கிட்டே இருக்கு. டே ஆனா உண்மையிலே சூப்பரா இருக்குடா, அதை என்னோட குரூல சேர்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு பக்கம் பார்த்தா சோப்பர் அதை கேட்காமலே போயிட்டு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட்ல சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டங்க மறந்துங்க. See you, bye.